ட்ரிப் வந்து வேஸ்ட்டாக போவோம் நினைச்சேன். மச்சான் ரோஹித் எப்படி இருந்துச்சு? செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் மச்சான். நிறைய செம்மையாக இருந்துச்சு. ரைட் ரைட் ரைட். நீ எப்படி ஃபீல் பண்ணுற? சூப்பர். அல்லே அடுத்து கொடைக்கானலில் நம்ம நிறைய இடத்த சுற்றி பார்த்துருக்கோம். எவ்வளோ இடம் சுற்றி பார்த்தாலுமே நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சில இடம் இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த கூக்கல் அருவி. இதோட கிட்டத்தட்ட நான் 3 தடவைக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இந்த அருவிக்கு நான் ட்ரக்கிங் பண்ணி போயிருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோவில் இந்த அருவியை பற்றின A to Z எல்லா தகவல்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொடைக்கானல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டவுன் மட்டும் கிடையாது. அதை சுற்றி எக்கச்சக்கமான மலை கிராமங்களை உள்ளடக்கியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல். ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்க ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் கூட சொல்லலாம். ஸோ நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தோன்னா இந்த க்ரௌடான பிளேஸ்லாம் பிடிக்காதுங்க. ஸோ நாம் வந்து எப்பவுமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் தள்ளி போய் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடமா தான் போய் தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல இந்த கூக்கல் அருவி வந்து நமக்கு அறிமுகமாச்சு. ஸோ முதல்ல வந்து பார்த்தோன்னா எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்டோட அந்த அருவிக்கு நான் கீழே இறங்கி போனோம். அடுத்த 2 தடவை நான் போகும்போது வந்து பார்த்தோன்னா அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்து நான் அந்த அருவிக்கு போனேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான அருவிங்க. ஸோ இந்த அருவியை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அருவிக்கு போகிற வழிகளை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஸோ கொடைக்கானல்லேருந்து கூக்கல் வந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பல முக்கியமான சுற்றுலாத்தலங்களை நீங்கள் தாண்டி தான் நீங்கள் போக முடியும். பழனி கோயில் வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், கொடைக்கானல் லேக் வியூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களை தாண்டி போகிறதா இருக்கட்டும். ஆனால் எங்கள் வண்டி எப்பயுமே வந்து பார்த்தோன்னா கீழே எங்கள் மதுரையில் நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம பைக் இப்போ எங்கே நிற்கும்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறையில் தாங்க நிற்கும். அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி அங்கே ஏர்லி மார்னிங் சன்ரைஸுக்கு போய் இந்த பூம்பாறை வில்லேஜில் நின்றோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு வியூ இருக்குங்க. செம்மையாக இருக்கும். பூம்பாறையே வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு மலை கிராமமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலான கிராமமாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த பூம்பாறை சுற்றி வந்து பார்த்தோன்னா இப்போ எக்கச்சக்கமான ஸ்டேஸ் வந்துருச்சு, ரெசார்ட்ஸ் வந்துருச்சு, ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நம்மள மாதிரியே வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பூம்பாறை அப்படின்றது வந்து பார்த்தா இங்கே ஒரு கமர்ஷியலான ஒரு ஊராக மாறிடுச்சு. இங்கே இருக்க ஒரு முருகன் கோயிலும் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான முருகன் கோயிலாகவும் மாறிடுச்சுங்க. இப்போது பழனியோட பழமையான ஒரு முருகன் கோயில் தான் இந்த இருக்க முருகன் கோயில். ஸோ அதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஃபேமஸான இடமா மாறிடுச்சு இப்போது. ஸோ அதனாலே வந்து பார்த்தோன்னா மக்கள் கூட்டம் இங்கே அதிகமாக வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து பார்த்தோன்னா அந்த ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸை பார்க்குறது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பயங்கர பியூட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருங்க. அப்படியே நம்ம வந்து அந்த சன்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நேராக நம்ம கூக்கல் வில்லேஜுக்குள்ளே போனோம்னா கூக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்தோடனே நம்மளை வந்து ஒரு பெரிய லேக்கு தான் நம்மளை வரவேற்கும். அந்த லேக்கை ஒட்டி ரைட் சைடில் ஒரு பாதை மேலே இருங்க. அந்த வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு ரோட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளியே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அது ஒரு ப்ரைவேட் லேண்டில் இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ட்ரக்கிங்லாம் கிடையாது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தா அந்த ஃபால்ஸில் போய் குளிக்கலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அதுவுமே பயங்கர நல்லா இருந்துச்சு. ஆனால் மழை பெய்யுற நேரத்தில் வந்து பார்த்தோன்னா தண்ணி சூப்பராக வரும். மழை இல்லாத நேரத்தில் வந்து பார்த்தோன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் அப்பயும் நம்மளால் குளிக்க முடியுங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே நம்ம வந்து விசிட் பண்ணி போக முடியும். அதற்கு பெருசாக கைடெலாம் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் சிம்பிளாக ட்ரக்கிங்கே இல்லாமல் போனோடனே குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகலாங்க. நண்பர்களே, வந்து நம்ம கூக்கல்ல இருக்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் நண்பர்களே, கூக்கல்ல இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. தாத்தா வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. செம்மையான ஒரு குளியல். 2 பேர் தான் குளித்தேன் எங்கள் கேங்கில் வந்து. அந்த பாடியோட நிற்கிறேன் பாருங்க தான். மற்ற யாரும் குளிக்கலை. மழை வந்துடும் அதிலே குளிக்கணும்னு நினச்சாங்க. பட் மழையை வந்து பார்த்தோன்னா இப்போ நின்றுச்சு. தண்ணி அது வேறு செம்ம தண்ணிங்க. ஆனால் பியூர் வாட்டர் அப்படியே ஐஸ் கட்டியில் படுத்த மாதிரி இருந்துச்சு. சிலுன்னு இருந்துச்சு. செம்மையான குளியல். ஸோ இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா நீங்கள் கூக்கல் அந்த லேக்குக்கு முன்னாடியே வந்து ஒரு பாதை பிரியும். அந்த பாதையில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வேலை ஒரு ப்ரைவேட் லேண்டுக்குள்ளே, அதாவது ப்ரைவேட் தோட்டத்துக்குள்ளே பூந்து வர மாதிரி இருக்கும்.
ஆனால் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிடையாதுங்க. இது எல்லாத்துக்கும் தாத்தா, இது எல்லாத்துக்கும் அப்பா, இது எல்லாத்துக்கும் மூதாதையன்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தாங்க இது. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கைடு அவசியம். காரணம் என்ன, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இருக்கும். அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே வந்து பார்த்தோன்னா முழுக்க சோலைக்காடுகள் இருக்கும். ஸோ அந்த சோலைக்காடுகளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா எப்போ வேண்டாலும் யானை நடமாட்டமோ, சிறுத்தை நடமாட்டமோ, புலி நடமாட்டமோ இருக்கலாம். அதனால அந்த நேரத்தில் நமக்கு என்ன அது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறனால வந்து பார்த்தோன்னா பயங்கரமான சேஃப்டி முக்கியம். ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த பாதைகளை பற்றியும் அங்கே இருக்க காடுகளை பற்றியும் தெரியுன்றதுனால அவங்கள தான் நம்ம கைடாக கூட்டு போகணும். ஸோ நம்ம ஒரு 8 பேர் 5 பேர் போகிறோம் அப்படின்னா நம்ம ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட்னு போட்டு அந்த கைடுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுத்து நம்ம அவங்களை கீழே கூட்டு போகணும். ஸோ அவங்களுமே நம்மளை கீழே கூட்டு போயிட்டு குளிக்க வச்சுட்டு திருப்பி மேலே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா மஸ்ட்டுங்க. இது அங்கே போகிறவங்க யாருமே கைடு இல்லாமல் தனியாக போக முடியாது. ஏன்னா கீழே போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆட்கள் இருப்பாங்க, அங்கே செக் பண்ணுவாங்க. கைடு இல்லாமல் வந்தீங்கன்னா அவங்களை அப்படியே மேலே அனுப்பி விட்ருவாங்க, குளிக்க விட மாட்டாங்க. ஸோ இங்கே போகிறதுக்கு கைடு மஸ்ட் தேவை. உங்களுக்கு நம்பர் வேணுனாலுமே வந்து பார்த்தோன்னா நான் கீழே கொடுக்குறேன் நான். ஸோ இந்த இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஊர்லேருந்து பிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செங்குத்தாக இறங்கி போகிற மாதிரி இருக்கும். பயங்கர டஃபஸ்ட்டான ஒரு ட்ரக்கிங் தாங்க. நான் முதல்ல போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இறங்கி ஏறணும். அடுத்து 2வது போகும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பழகிருச்சு, இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா அதே கஷ்டம் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப சேஃப்டியாக போகணும். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் போகிறதுக்காக, கீழே இருக்க எஸ்டேட்டுக்கு ஜீப் போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாதையை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் போயிட்டுருக்கு. சில நேரத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போகிற நேரத்தில் இந்த அருவி வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்ட்டு நீங்கள் இந்த கூக்கல் வில்லேஜில் போய் கேட்டால் மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலுமே நீங்கள் அங்கே போய் தான் முடிவு பண்ண முடியும். முன்னாடி இங்கே யாருக்கிட்ட கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் இப்போ அந்த வில்லேஜ் போயிட்டீங்கன்னா அந்த கைடு பிடிச்சிட்டிங்கன்னா அவங்களே உங்களை கீழே கூட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தோன்னா தண்ணி பாட்டில் எல்லாமே கரெக்டாக கேரி பண்ணி போயிடணும். ஆனால் வட்டம் நாங்கள் போகும்போது எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக தண்ணியோ இல்லை சாப்பாடோ ஸ்நாக்ஸோ எங்களுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போக கிடையாதுங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கீழே இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு இறங்கும் போதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பயங்கரமான வியூஸு, பயங்கரமான வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே தான் கீழே இறங்குவீங்க. இறங்கி போனீங்கன்னா ஒரு பெரிய சோலை காட்டுக்குள்ளே வரும். அப்படியே அந்த காட்டுக்குள்ளே இறங்கியே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமான வாட்டர் ஃபால்ஸ் அவங்க கண்ணு முன்னாடி விழுந்துட்டு இருக்குங்க. பயங்கர சில்லுன்னு இருக்கும் தண்ணி. நீங்கள் பக்கத்தில் போகும்போது வந்து பார்த்தோன்னா அவங்க மேலே இரசல் அடித்து அவங்கள நினச்சிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துல சுற்றி அந்த காட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு மலை உச்சியிலேருந்து அந்த அருவி கீழே விழுகிறது வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ நீங்கள் இந்த பார்க்கும்போதே உங்களுக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்கும். ஸோ அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் அதில் போய் குளிக்கவும் நம்மளால் முடியும். ஸோ அதில் போய்ட்டு செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டு குளிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாறைகள் வந்து நிறையா ஸ்லிப்பரியாக இருக்கும், ரொம்ப வலிக்கி விடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பாறைகளை மேலே ஏறாமல் ஓரளவுக்கு அது பக்கத்தில் நின்று போய் குளிச்சுட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டு அப்படியே வந்தாலே உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. சப்போஸ் நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருந்தீங்கன்னா அங்கே அருவிலே குளிச்சுட்டு பக்கத்துலேயே சாப்பிட்டுட்டு அங்கே குப்பையில் எதையுமே போடாமல் வந்து பார்த்தோன்னா அப்படியே எடுத்து பேக் பண்ணி பேக்லேயே வச்சுட்டு அப்படியே நீங்கள் மேலே ஏறலாம். கைடோடையே வந்து பார்த்தோன்னா அவங்க சொல்கிற வழியை கேட்டுட்டு அப்படியே மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏறும்போது வந்து பார்த்தோன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் கேனில் வந்து தண்ணி கொண்டு வரல, இல்லை தண்ணி காலி ஆயிடுச்சுனாலுமே வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 இடத்துல வந்து பார்த்தோன்னா ஊற்று இருக்கும். ஸோ அந்த தண்ணியை குடிச்சு நம்ம அப்படியே மேலே ஏறிடலாம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியமாக கை காலெலாம் நல்லா இருக்கணும். நம்ம கை காலில் ஏதாவது ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஓவர் வெயிட்டாக இருப்போம், நம்மளால் இறங்கி ஏற முடியுமா, இல்லை மூச்சு திணறல் பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸை ட்ரை பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மாடரேட்டரான ட்ரெக்கிங் தான், இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா உங்களோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் இது சோதிக்கக்கூடிய ஒரு ட்ரெக்கிங் இது. ஸோ உங்களால் வில் பவர் இருந்து உங்களால் கான்ஃபிடென்ட் இருந்து இறங்கி ஏற முடியும்னு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வந்து கீழே இறங்கி ஏறுங்க. முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் இறங்கி சப்போஸ் மேலே ஏற முடியல அப்படின்னா குதிரையை வச்சுலாம் மேலே ஏற்றினாங்க. ஸோ அதுக்கு தனி அமௌண்ட் வாங்கினாங்க. ஆனால் செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் ரோடு போட்டுட்டு இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை வச்சு மேலே ஏற்றுறாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா நீங்கள் கைடுகிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா கீழே போனால் உங்களுக்கு டவர் கிடைக்காது. அவங்க வச்சிருக்க மொபைல் அந்த 2G மொபைல் மட்டும் தான் டவர் கிடைக்குமா, அதனால் அவங்கக்கிட்ட
முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து பார்த்தோன்னா குதிரை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் அதனால் எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. நம்ம ஊருக்குள்ளேயே அதுவும் கொடைக்கானல்லே வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்து ஒரு ஃபால்ஸில் குளிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மறக்காமல் இந்த கூக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வாங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்ருங்க. நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு திருப்பி நீங்கள் போகும்போது வந்து பார்த்தோன்னா அந்த பூம்பாறை வந்து பார்த்தோன்னா ஒரு வேறு ஒரு ஆம்பியன்ட்டில் இருக்குங்க. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து காலையில் ஒரு சன்ரைஸில் ஒரு பிரைட்டாக ஒரு கோல்டன் ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக மிஸ்ட்டு சூழ்ந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு பிரமிப்பாக வேறு ஒரு இடம் மாதிரி தெரியுங்க இந்த பூம்பாறை. ஸோ அந்த பூம்பாறையுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். காலையில் ஒரு மாதிரியும் மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்குது அந்த பூம்பாறையுடைய ஸ்பெஷாலிட்டியும். ஸோ அழகாக அதையும் பார்த்து ரசிச்சுட்டு இயற்கைக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நாங்களும் வந்து பார்த்தோன்னா இதோட கிளம்புறோம். இன்னும் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய இடங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.